ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்போ பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்கன்னா, மக்கானா இது ஒண்ணும் இல்லங்க. தாமரை தண்டுலேருந்து வர விதை தான். இதில இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கு. அதனால வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும், பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதில ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுட்டு, இதை ஒரு 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது பாப்கார்ன் மாதிரி தான் கொஞ்சம் இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் இது. இது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கிறதுனால இது கிட்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக் இது. இதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், இல்லை ஏற்கனவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டதுனால இதை அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். கரம் மசாலா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் சால்ட் போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. ஒரு 15 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏற்கனவே நெய் விட்டதுனால பச்சை வாசனைலாம் எதுவும் வராது. குழந்தைங்களுக்கும் பயங்கர பெனிஃபிட்ஸ் இது. இப்போ இது 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக உடையும். இதுதான் ஸ்டேஜ். இப்போ இப்போ இது மக்கான மசாலா மக்னா ரெடி பண்ணியாச்சு. வீடியோ லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.